நாங்க ஒண்ணும் உங்க மாதிரி இல்லாத கூட்டம் இல்ல. சுப்பனோ குப்பனோ வந்து முறை செய்யறதுக்கு நாங்க சொல்ற ஆளுதான் வந்து முறை செய்ய போறாங்க. என்ன பாக்குறீங்க? அதான் அம்மா சொல்லிட்டால, நடைய கட்டுங்க. நீ யாரும் இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க கூடாது. முதல்ல கிளம்புங்க. எங்க ஆளுங்களை வச்சே நாங்க பாத்துப்போம். அது எப்படி மாப்பிள்ள ஏத்துக்க முடியும்? எது ஏத்துக்க முடியாதா? நீங்க ஏத்துக்கிட்டு தான் நாங்க விசேஷம் பண்ணணும் அவசியமே இல்லை. அது எப்படி எங்களை மீறி இந்த விசேஷத்தை பண்றீங்கன்னு அதையும் நான் பார்த்துடுறேன். இந்தாருங்க, வயசுல நீங்க பெரியவங்கன்றதுனால உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஆமா, நல்லா கொடுத்தீங்க மரியாதை. மரியாதை தெரியாத காட்டு மிராண்டி கூட்டம். சும்மா இருடா. இங்க பாருங்க ராமச்சந்திரன், உங்க யார்ட்டையும் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்த ஆளுக்கும் ஒரு பொண்ணுக்கும் புத்தியில உரைக்கிற மாதிரி பல தடவை எடுத்து சொல்லிட்டேன். கிறுக்கு பையன் மாதிரி திருப்பி திருப்பி வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. இந்த ஆளோட வயசுக்கு மரியாதை கொடுத்து இறக்கப்பட்டு விட்டு வச்சிருக்கேன். இதுக்கப்புறமும் உங்களை மாதிரி ஒண்ணுக்கு உதவாத ஆளுகளை துணைக்கு கூப்பிட்டுட்டு பொண்ணுக்கு சீர் செய்ய போறேன், பேத்திக்கு சீர் செய்ய போறேன்னு வந்தாருன்னு வைங்க, காலில் கிடக்கிறத எடுத்து அடிச்சு போடுவேன். வயசான காலத்தில் அவமரியாதை போயிடும், சொல்லி வச்சிருங்க. காலில் கிடக்கிறத எடுத்து அடிச்சு விடுவீங்களா? நாங்கள் சும்மா விட்டுருமா? அந்த சொத்தை என் மகன் பேருக்கு மாற்றி கொண்டு வந்தா எந்த பிச்சைக்காரனாக இருந்தாலும் சீர் செய்யலாம். இல்லைனா மூடிட்டு போங்க எல்லாரும். இதுக்கப்புறம் எந்த கொம்பை வந்தாலும் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. கிளம்புங்க. ஏ மூர்த்தி, எல்லாம் போனதுக்கு அப்புறம் கேட்ட மூடுறா. ஆண்டி எல்லாம் ஒன்னா கூடி ஆலமரத்தில் மடம் கட்டினாங்களாம். ஜோடி சேர்ந்து வந்திருக்காங்க இவர். என்னங்க எதுக்குமே ஒத்துப்பட்டு வர மாட்டேங்கிறாங்க? அப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க. தர்ஷினி சடங்கு நீங்க ஆசைப்படுற மாதிரி நம்ம சார்பில் முறை செஞ்சு நல்லபடியா நடக்கும். அது எப்படிமா முடியும்? பங்காளி மேனத்தா ஒரு முறை செய்ய விட மாட்டேன்னு தடாலியா சொல்லிட்டு போறாருல. அப்பா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் சொல்றேன், உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சரிம்மா. சரிம்மா. வரேம்மா. வரேம்மா. சரி வாங்க. வரேம்மா. என்ன ஜனனி, நீ பாட்டுக்கு பெரியப்பாட்ட நம்பிக்கையா பேசி அனுப்பிவிட்ட. எப்படி இது நடக்கும்? எப்படி செய்ய முடியும்? அக்கா, நீ ஏதோ பிளான் பண்ணிட்டல, தப்பி தவறி கூட என்கிட்ட சொல்லிடாத, நான் உளறி போடுவேன். ஏதோ பிளான் பண்ணியிருக்கேன், அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடு. ஆஸ் யூஷுவல் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாம் நடக்கும்க்கா. சரி. விளையாடுறேண்ணா? ஏன்டா உன்ட்ட விளையாடுறதா எனக்கு வேலையா? எனக்கு வேறு வேலை இல்லையா? கன்ஃபார்ம் தான்டா. நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒரு முடிவு எடுத்தால் அதில் மாற்றமே இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா? கன்ஃபார்ம் தான், கன்ஃபார்ம் தான். ஆமாம் ஆமாம். சரியா? இரு. சரி, ஒரு நல்ல செய்தியோட நாளைக்கு நேரில் வரேன். நேரில் பேசுவோம். சரி வை. வா, பக்கத்தில் வாமா. உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு காத்துட்டு இருக்கேன். தண்ணியை வச்சுட்டு அப்படி நழுவி ஓடுற? இங்கே பாரு ஈஸ்வரி, என் மனசுக்குள்ளே இருக்கிற சில தீர்மானமான விஷயங்களை இன்றைக்கி உன்ட்ட ஆணித்தரமாக பேசிட போகிறேன். நல்லபடியாக கேட்டுக்கோ, புரியுதா? உங்கள் அப்பா தட்டை தூக்கிட்டு சீர் செய்ய வர்றதும், இந்த மெட்ராஸ்காரி பாயிண்டாக பேசுகிறேங்கிற பேரில் எதையாவது வாங்கி வந்ததை உளறதும், யார் என்ன பேசினாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நீ இருக்கிறதும், என் தம்பி பொண்டாட்டி எல்லாம் அலறதும், இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல.
எனக்கு என்னமோ அந்த மெட்ராஸ்காரிக்கு நீ தான் எழுதி கொடுத்து எல்லாத்தையும் பேச வைக்கிறேன்னு தோணுது. நான் அப்படிலாம் எதுவும் செய்யலங்க. அது என்ன கருமாந்திரமோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. யார் என்ன பேசினாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது. அவளாச்சு அவள் புருஷனாச்சு. ஆனால் வாழ்க்கையில் எல்லார்ட்ட இருந்தும் ஒரு பாடம் கற்றுக்கலாம் நம்ம. சில பேர் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுப்பேன், சில பேர் எப்படி வாழக்கூடாதுன்னு கற்றுக் கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு பொட்டை பிள்ளைய எப்படி வளர்க்கக்கூடாதுன்னு அந்த நாச்சியப்பை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். அதனால என் பொண்ணு விஷயத்தில் நான் உஷாராயிட்டேன். எங்க அவ குழந்தைங்க? யார் குழந்தை? சும்மா குழந்தை குழந்தைன்னு இருக்க. ஓ அப்பத்தாவையும் ஏன் அப்பத்தாவையும் 14 வயசுல தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பத்துக்கிறலையா? இவ்வளவு ஏன் தரிசினி வயசுல இருக்கும்போது தான் எங்க அம்மா வகுத்துல இருந்து நான் பிறந்தேன். இப்போ என்ன கெட்டு போச்சு? எங்க அந்த காலம் வேற இந்த காலம் வேறங்க. அப்ப பொண்ணோட வாழறது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிறதுக்காக தான். இப்ப அப்படி இல்ல. இந்த காலத்து பிள்ளைங்க படிக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. ஆமா, அப்படி யோசிச்சுதான் சில பொண்ணுங்க அப்பனோட குடியை கெடுத்துட்டு அலையுது. அந்த காலத்துல எந்த வெளித்தொடர்புமே இல்லாம பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே வளைய வருவாங்க. பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நல்லபடியா சமத்தா அப்பையாத்தா பேச கேட்டுட்டு வாழ்க்கையை வாழ்வாங்க. இன்னைக்கு அப்படியா? எல்லாரும் கையிலையும் செல்போனு, அப்புறம் இந்த லேப்டாப்பா டிப்டாப்பா அது ஒன்று மடியில் வச்சுக்கிறது, தட்டுன்னு தட்ட வேண்டியது. வெளிநாட்டுக்காரன் கற்றுக் கொடுக்குற எல்லா கன்றாவையும் கற்றுக்கிட்டு தானும் கெட்டு குடும்பத்தோட மானத்தையும் கெடுத்துக்கிட்டு அலையுது. நம்ம வீட்லேயே ஒரு உதாரணம் சொல்லட்ட, இந்த ஜனனி இருக்கால, அவள் மண்டக்கணம் முடிச்சு அலைஞ்சாலும் துணிமணி விஷயத்தில் நாகரிகமாக நடந்துக்கிறா. தினம் சேலை கட்டுறா. இந்த திருவேங்கள ஒரு புள்ள பற்றி வச்சிருக்கேன் பாரு, ஆத்தாடி ஆத்தா. அவளும் அவள் உடுத்துற துணிமணிகளும் பயந்துட்டேன் நான். நாளைக்கு நம்ம பொண்ணு அந்த மாதிரி தறி கட்டு அலைஞ்சிடக்கூடாது. என் வீட்டு பொண்ணு பொண்ணாக இருக்கணும். எங்க ஆதிரா நம்ம வீட்டு பிள்ளை தானுங்க. அவளை மட்டும் லிபரலா விட்டுட்டு எங்க தர்ஷினியை மட்டும் இப்படி செய்றீங்க? எதுவா விட்டு? இல்ல அவளை மட்டும் சுதந்திரமா விட்டுட்டு. என்ன சுதந்திரமா விட்டான்? வரும் எங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் சொல்றதை கேட்டு கலெக்டர் படிச்சிட்டு இருக்கு. ஆனா உன் பொண்ணு இந்த வயசுல அப்பனை எடுத்து பேசுறா. அந்த ஆதிர புள்ள என்னைக்காவது கிக்கிரி பிக்கிரின்னு துணி உடுத்தி பார்த்திருக்கிய? உன் பொண்ணு அப்படியா உடுத்துறா? இப்பதான் உடுத்துறா. அன்னைக்கு நான் கண்டிச்சதுக்கு அப்புறம் உடுத்துறா. ஒரு தாயா நீ அதுக்கு என்ன செஞ்சு கிழிச்ச சொல்லு. ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் துணி உடுத்தணும். இன்னைக்கு இவ்வளோ பணம் பக்கத்தோட வசதியாக வாழ்கிறோம்னா எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான். அவர் ஒரு தெய்வமாக வணங்காட்டியும் பரவாயில்ல, ஏற்று பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும், சொல்லி வளர்த்துருக்கணும். அதான ஒரு பொறுப்பான தாய்க்கான அடையாளம், லட்சணம். அதை செஞ்சையா நீயே? நீயே மனசுக்குள்ள 1008 அழுக்கோட வாழ்கிற. நீ எங்கே சொல்லிக் கொடுக்க போகிற? என்ன பார்க்குற? நீ முழிக்கிற மொழியை வச்சே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிவிடுவேன். என்னை கேன பையன் மட்டும் நினச்சிடாத. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த வயசில் எங்கள் அம்மாவை பார்க்குறீல்ல, பெத்த பிள்ளையை தான் உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்குல்ல. நீ அந்த மாதிரி இருக்கிய. நேற்று செத்து போன உங்கள் அம்மா, நாளைக்கு சாக போகிற உங்கள் அப்பா, அது மட்டும் தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. வளர்கிற பிள்ளைகளை பற்றி உனக்கு எதாவது அக்கறை இருக்கா? சுத்தமாக கிடையாது. என்ன சொன்ன? ஆதிராவுக்கு சுதந்திரம் கொடுக்குறேண்ணா. நாளைக்கே அவள் என்னை ஏற்று பேசுனான்னு வையே, தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். எவனோ கிடைக்கிற கேன பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டை விட்டு கழட்டி விட்டுருவேன். தெரியுமா? ஆதிரா மட்டும் கிடையாது, எங்கள் அம்மாவும் நீங்கள் பேசுகிற மாதிரி என்னை பார்த்து பேசின்னு வையே, எங்கள் அம்மாவுக்கும் அதே தண்டனை தான். நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன். நான் பொம்பளைகளை மட்டும்தான் பார்க்குறேன். புரியுதா இல்லையா? பெத்த தாயே பொண்ணுங்களை கெடுக்கிற கூத்து நம்ம வீட்டில் மட்டும்தான் நடக்குது. உன்னை தான் சொல்கிறேன். என்னமோ ஊர் மாறிச்சு உலகம் மாறிச்சுன்னு பேசுகிற. என்ன மாறினாலும் வாயால் தானே சோறு திங்கிறோம். அது மாறல இல்லை. ஊர் மாறிச்சு உலகம் மாறிச்சுங்கிறதுக்காக துணி கொடுத்தாம ரோட்டில் போகிறோமா? சிலதுக்கு அப்படி தான் அலையுதுங்க. அந்த கன்றாவையெல்லாம் பார்த்தா எனக்கே கூச்சமாக இருக்குது. இதெல்லாம் சொன்னோம்னா பிற்போக்குவாதி. ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே, என்னது பூமரங்களா? பூமரங்கள். என்ன பேர்னாலும் எனக்கு வச்சுக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. கர்மம். இந்த மாதிரி தானும் ஒழுங்காக வாழாமல் அடுத்தவங்களையும் ஒழுங்காக வாழ விடாமல் கூத்தடிக்கிற கூட்டத்தில் என் பொண்ணு சேர்ந்துடக்கூடாது. அது மட்டும் தான் என் பாயிண்ட். ஏங்க அந்த பிள்ளையோட மனசுல இப்படிலாம் நம்ம நினைக்கிறோங்கிற எண்ணத்தை நாமளே விதைக்கலாமா? சரிங்க, உங்க பாயிண்ட் நியாயமாவே இருந்தாலும் அதுக்கு கல்யாணம் ஒரு முடிவாங்க. நீங்க வேணா அவளை கொண்டு போய் உங்களுக்கு இஷ்டமான ஒரு ஸ்கூல்ல, இல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ல, இல்ல ஒரு ஹாஸ்டல்லையாவது அவளை சேர்த்து விடுங்களேன். ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விட்டு அங்க போய் பொண்ணு கெட்டு சீரழியவா? ஓ, அப்போ ஹாஸ்டல்ல படிக்கிற குழந்தைங்களா கெட்டு போறாங்களா? நான் பெத்த பிள்ளைய பத்தி மட்டும் தான் பேசுறேன், மத்த பொண்ணுகளை பத்தி நான் பேசல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பெத்த தாய் சொன்னா பிள்ளைக்கு புத்தியில உரைக்கும். ஆனா ஆத்தாக்காரியே பிள்ளைய கெடுத்தா? ஏங்க திரும்ப திரும்ப என்னையே சொல்றீங்க? நான் என்னங்க பண்ணேன்? நீ எதுவுமே பண்றது இல்ல, அதான பிரச்சனையே. நீ ஓம் புள்ள மாதிரியா பாக்குற, பக்கத்து வீட்டு புள்ள மாதிரி பாக்குற. என் பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி நான் பதட்டப்படுற அளவு கூட நீ பதட்டப்படுறது இல்ல. நான் தான் அடிச்சு சொல்றேன்ல. உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நம்ம இவ்வளவு தூரம் படிச்சு எதுவும் செய்ய முடியல, அதனால நம்ம பிள்ளை எங்கேயாவது போய் எதாவது செஞ்சுட்டு போடும்னு நினைக்கிறேன். அதானே? எனக்கு தெரியும். உன்னை நம்பி என் மகன் வந்தேன், அடிபட்டு போனேன். இப்ப மக வருது, அதையும் கெடுத்து விட்டேன்னு வையே. இந்த குடும்பத்தோட கௌரவம் மானம் எல்லாம் ஐயா நாள் வராது, ஆத்தா நாள் வராது. ஓ, அப்போ ஆம்பளை பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் சரி, பொண்ணுங்க நியாயம் பேசினா தப்பா? ஏங்க உங்க தம்பி இருக்காருல்ல,
தினமும் குடிச்சிட்டு வராரு. அவர் என்னெல்லாம் பண்றாருன்னு எனக்கு நல்லா தெரியும், அது உங்களுக்கும் தெரியும்ல. அப்போ அதுக்கு போகாத குடும்பமானோ தர்ஷினி படிக்க போனா மட்டும் போயிடுமா? இந்த பேச்சு தான், இந்த பேச்சுக்கு பயந்தேன் அவளுக்கு நிச்சயம் பண்ணணும்னு துடிக்கிறேன். புரியுதா? இன்னும் 1.5 வருஷத்துல அவளுக்கு கல்யாணமும் பண்ணுவேன். யாரு தலைகளை நின்னாலும் இந்த நிச்சயம் நடக்கும், நடந்தே தீரும். தர்ஷினிக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குங்க. பாரா, நான் வாழ்க்கை பரீட்சை பற்றி பேசிட்டு இருக்கேன், நீ பள்ளிக்கூடத்து பரீட்சை பற்றி பேசிட்டு இருக்க. அதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். புரியுதா? இங்கே பாருமா, இந்த எழுத்தாளருங்கிற திமிரெல்லாம் பொட்டிகளை விட்டு பூட்டிட்டு இந்த வீட்டு மருமகளாக என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய். நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமே கிடையாது, என்னை யாரும் மாற்றவும் முடியாது. போய் பார்க்க வேண்டிய வேலையை பாரு. போ போ போம்மா. மாடியெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். அடுத்து செடி தண்ணி காமிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி காட்ட போறியா? ஆமா, இந்த வீட்டில் செடிக்கு மட்டும் தானே தண்ணி காட்ட முடியும். போய் அதையாவது காமிச்சிட்டு வரேன். அக்கா என்னங்க, குடிச்சிட்டு போங்க. ஐ காப்பி, நான் மறந்தே போயிட்டேன். என்னவோ பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், காப்பி தான் குடிக்கணும்னு நினைச்சேன். வயிறு கபா கபான்றுச்சு. ஏமா 2 இட்லியை பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் வேலையை பார்க்க கூடாதா? சாப்பிட்டா ஒரு மாதிரி மந்தமாயிரும், அப்புறம் வேலை பார்க்க முடியாது. நான் நிம்மதியா வேலை பார்த்துட்டு வந்து அப்புறம் சாப்பிட்றேன். ஈஸ்வரி அக்கா என்னங்க. அக்கா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இத்தனை நாள் பிள்ளைக்காக தான் வாழணும், அவங்க எதிர்காலத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சு தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தர்ஷினியோட வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை. ஆனா அதுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு யோசிக்கும் போது நல்லா என்ன ஒரு மனுஷி, நான் என்ன ஒரு அம்மா. ஐயோ ஏங்கா? என்னக்கா? இன்னைக்கு என் பிள்ளைக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்கு. அவளை அனுப்ப சொல்லி நேத்து அவர்கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன் தெரியுமா? புடிவாதமா அந்த பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணி வைப்ப, அனுப்ப மாட்டேன்றாரு. எந்த அப்பனாவது இப்படி நடந்துக்குவானா? படிக்க வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றாரு. காலையில இருந்து அழுதுட்டே இருக்கா. அவளை பத்தி இந்த வீட்ல யாருக்குமே கவலை இல்ல. ஆனா சடங்கு சுத்துறதுக்கு மட்டும் ஊர் முழுக்க தண்டோர அடிக்கிறாங்க. லூசு பயலுக. ஒரு அம்மாவா ஏன் என்னால எதுவுமே செய்ய முடியல? இவங்களெல்லாம் ஏன் என்னால எதிர்த்து நிக்க முடியலன்னு சுத்தமா எனக்கு புரியல. அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. ஐயோ, ஒரு பிள்ளைய 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து இன்னைக்கு அவ படிக்க ஒரு எக்ஸாம் கூட எழுத அனுப்ப முடியல. என்ன ஒரு அம்மானா? என் பிள்ளைக்காக எதுவுமே செய்ய முடியலன்னா நான் என்ன மனுஷங்க இவங்க? எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படியே மௌனமா இருக்கிறது? ஒண்ணுமே புரியல. அக்கா, அவரால எந்த பிரச்சனையும் வராதுக்கா. அவ நிச்சயமா போய் எக்ஸாம் எழுதுவா. இல்ல ஜனனி, முடியாதுமா. நான் எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு. அவரு விட மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. அவரை மீறி எதுவுமே செய்ய முடியாது.
பிள்ளையோட எதிர்காலம், அவளோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா நிக்குது. இதுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கும் போது, ஒரு அம்மாவா, ஒரு பிள்ளைக்கு தாயா எதுவுமே பேச முடியல ஜனனி என்னால. மா மா ரேணுகா, ரேணுகா இங்க வா. வந்துட்டாங்க. ஏய் நீ குடிச்சிட்டு வா. இரு நான் ஐயா வேணாக்கா, காப்பி குடிக்கிறது பார்க்கல. என்னப்பா வெள்ளனையே எழுந்துச்சு போயிட்டீங்க, என்ன விஷயம்? ஆமாம்மா, ஊர்பட்ட ஜோலி கிடந்தது. எல்லாத்தையும் வரச முடிக்க சொல்லி அண்ணன் சொன்னாரு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதோ இந்த பூ, பழம், ஸ்வீட்டு இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தோம். ரேணுகா இந்தா, இது எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வை. அப்படியே எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. இது எல்லாத்தையுமே தாம்பாளத்தட்டில் அடுக்கி வச்சிரு. அம்மா சொல்லுவாங்க, அது கேட்டு செஞ்சிரு. நான் வச்சுட்டேன். இருக்கட்டும்டா. என்னப்பா என்ன விசேஷம்? பெரியவன் எங்க காணோம்? அம்மா, அண்ணன் நம்ம சண்முக அண்ணன் வீடு வரைக்கும் போயிருக்காங்க. மத்தியானம் ஒரு முக்கியமான சோழி இருந்துச்சு, அண்ணனால அதுக்கு போக முடியாது. அதை அந்த சண்முக அண்ணன்ட்ட சொல்லிட்டு அப்படியே அதுக்கு உண்டான பொருள்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொருள்? எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் விளங்கலையேப்பா. அதான் அண்ணன் நேத்தே சொன்னார்லம்மா, நம்ம தர்ஷினி நிச்சயம் பண்றதுக்காக ராமலிங்க வீட்டுல இருந்து வராங்க. நிச்சயமா? இன்னைக்கே வர்றாங்களா? ஆமாம்மா, நேத்து அண்ணன் அவர்கிட்ட பேசினாராம். நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும், நாங்க உடனே உங்க வீட்டுக்கு வந்து தர்ஷினியை நிச்சயம் பண்றோம்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அண்ணனுக்கு சம்பந்தியா வர்றதுக்கு யாராவது யோசிப்பாங்களா? அதான் உடனே நிச்சயம் பண்ணிட்டா நல்லதுன்னு இன்னைக்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. மா, நாளும் இன்னைக்கு நல்லா இருக்காமா? ஆமா, நல்ல நாள் தான். ஷஷ்டி. சந்தோஷம். முருகா, முருகா. சித்தப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு எக்ஸாம் இருக்கு. தர்ஷினி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு எதுவுமே தெரியாது. நீ அமைதியா இரு, சரியா? ஏண்டா, அப்பா தான் உனக்கு தெளிவா சொல்லியிருக்காங்கல்ல, அவரை மீறலாம் நீ நடக்கக்கூடாது. நீ அமைதியா போய் உட்கார். முடியாது சித்தப்பா, நான் எக்ஸாம் போயே தீருவேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், ப்ளீஸ். ஏ என்னடி பரீட்சை பரீட்சைன்னுட்டு? அப்படி என்ன பெரிய பரீட்சை இருக்கு உனக்கு? அவ போய் சொல்றா அப்பதா, பெரிய பரீட்சைலாம் இல்ல, சும்மா ஜஸ்ட் மாடல் எக்ஸாம் தான். ஜஸ்ட் மாடல் எக்ஸாம் இல்ல தர்ஷன், இதையும் சேர்த்து தான் மார்க் கொடுப்பாங்க. நான் போய் தான் ஆகணும். இது பாரு, அதெல்லாம் போக முடியாது. அதான் சித்தப்பா சொல்றான் இல்ல, போ போய் உள்ள உட்காரு. அத்தை, நான் கொஞ்சம் பேசலாமா? அவர் தான் கோபத்துல இப்படி ஒரு முடிவெடுக்கிறாருன்னா நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல அத்தை. ஏன் ஞானம் தம்பி, உங்களுக்கு கூடவா இதுல இருக்கிற நியாயம் புரியல? இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கீங்களா? அவளோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. சின்ன குழந்தை அத்தை, பச்சை மண்ணு. இருங்க அண்ணி, ஏற்கனவே பேசி முடிவு பண்ண விஷயம். நீங்க என்ன கத்தி கதறினாலும் எதுவுமே மாறாது. அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும். போங்க, போய் ஏற்பாடெல்லாம் கவனிங்க. நிஷு உள்ள போய் படுறேன். தர்ஷா, இதெல்லாம் எடுத்து உள்ள வா. அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்களாச்சும் கொஞ்சம் பேசுங்க அத்தை. இது நியாயமே இல்லை அத்தை.
அவ சின்ன புள்ள அத்தை. படிக்க வேண்டிய வயசுல அவ வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க அத்தை. ஏய், யாரடி அந்த புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறா? இத பாரு, அம்மாவா லட்சணமா அவளை கரை சேர்க்கணும்னு நினைக்க பாரு. ஊதாரி கூட்டத்தோட என் பேத்தியை சேர்க்கணும்னு நினைக்கிறியா? எனக்கெல்லாம் இந்த வயசுல கல்யாணம் ஆகி பெரியவன் கூட பிறந்துட்டான். இப்ப நான் இன்னைக்கு இல்ல ராணி மாதிரி. என் பேத்தி என்ன மாதிரியே நல்லா வாழ போறா. சும்மா கடந்து குதிக்காம போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அவங்க வர்றதுக்குள்ள பலகாரத்தை எல்லாம் தயார் பண்ணி வைங்க. சும்மா யோசிச்சுட்டு இருக்காத ஈஸ்வரி. இது பாரு, நாங்க எல்லாருமே இருக்கோம்மா.